சைபர் செக்யூரிட்டியில் பார்க்க போகிறது இன்டர்வியூலேன். ஸோ இன்டர்வியூலேன் பார்க்கறதுக்கு முன்னாடி வீலேனுக்கும் இன்டர்வியூலேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வீலேன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வீலேனுக்கும் லேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ லேனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபிசிக்கலாக க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு நெட்வொர்க் தான் லேன். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம லோக்கலில், அதாவது ஒரு பில்டிங்லேயோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஆஃபீஸ்லேயோ நெட்வொர்க்கை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதுவே நம்ம அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை விர்ச்சுவலாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது அதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபிசிக்கலாக க்ரியேட் பண்ணும்போது அதனுடைய காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது, ஸோ மேனை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் விர்ச்சுவல் லேனை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் லேனுக்கு ஆகிற காஸ்ட்டை விட லேனுக்கு ஆகிற காஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா விர்ச்சுவல் லேனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் பெரிய செலவு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சோட காஸ்ட் தான். ஸோ நீங்கள் லேன் யூஸ் பண்ணும்போது மேனேஜபிள் சுவிட்சு தேவைப்படாது. ஆனால் இதுவே வீலேன் யூஸ் பண்ணும்போது மேனேஜபிள் சுவிட்சு தேவைப்படும். ஸோ மேனேஜபிள் சுவிட்ச் அப்படின்னா நீங்கள் அந்த சுவிட்சில் கமாண்ட் டைப் பண்ண முடியணும். ஸோ அதில் நீங்கள் கன்சோல் போர்ட் இருக்கணும். ஸோ கன்சோல் போர்ட் இருக்கணும். அந்த கன்சோல் போர்ட் ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று யூஎஸ்பி டைப் கன்சோல் போர்ட் இருக்கலாம், இன்னொன்று RS-232 அதாவது சீரியல் போர்ட் இருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு போர்ட்டும் நீங்கள் மேனேஜபிள் சுவிட்சில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதனுடைய காஸ்ட்டு நீங்கள் வீலேனுக்கு, ஸோ நார்மல் லேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சோட காஸ்ட்டை விட குறைஞ்சது 50% அதிகமாக இருக்கும். ஸோ நார்மல் 24 போர்ட்டு நார்மல் சுவிட்சு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சுவிட்சு 7,000லேருந்து 11,000 வரைக்கும் வரும். ஸோ பிராண்டை பொறுத்து அதனுடைய காஸ்ட் வேரி ஆகும். இதுவே வீலேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேனேஜபிள் சுவிட்சு பார்த்தீங்கன்னா மினிமம் 15,000க்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜபிள் சுவிட்சுக்கும் நார்மல் அன்மேனேஜபிள் சுவிட்சுக்கும் வித்தியாசம் 50%க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நார்மல் லேனில் நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எப்படி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணால் போதும். நீங்கள் அந்த லேனுக்குள்ளே சர்வர் மூலயமா நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் இதில் பெருசாக நீங்கள் ஸ்கில்டு பர்சன் தான் அதை கான்ஃபிகர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சுவிட்ச் இருக்கும், சுவிட்ச் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ நீங்கள் சுவிட்சில் ஒரு RS-232 இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஈத்தர்நெட் போர்ட்டை கனெக்ட் பண்ணி நெட்வொர்க்கை எடுத்துக்க முடியும். ஆனால் இதுவே நீங்கள் வீலேனில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ வீலேனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்டன் கமாண்ட் கொடுக்கணும். ஸோ கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் வீலேனு ஆப்ரேட் ஆகும். ஸோ கமாண்டே இல்லாமல் நம்ம லேனில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் கான்ஃபிகரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட்வேர்ஸ் லேனில் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் ஓரியன்ட் ஆப்ரேஷன்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் வீலேனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய லேனில் செக்யூரிட்டி. ஸோ இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ லேனில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ இப்போ ஒரு ஹேக்கர் நம்ம லேனில் அவருடைய சர்வரை இன்ஸ்டால் பண்ணி, ஸோ பாட்நெட் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட டேட்டாவெலாம் ஹேக் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ வீலேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் ஓரியன்ட். ஸோ கமாண்ட் பேஸ் பண்ணி தான் அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே உங்களுக்கான அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஸோ வீலேனில் லேனை கம்பேர் பண்ணுறதை விட, லேனில் இருக்கிற செக்யூரிட்டியை விட வீலேனில் செக்யூரிட்டி நல்லாயிருக்கும். ஒரு செக்யூரான ஒரு நெட்வொர்க் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி லேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லிமிட்டட் ஏரியா மட்டும்தான் கவர் பண்ணணும். ஆனால் வீலேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனுடைய டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே மட்டும்தான் லேனை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேனோ இல்லை வேனோ தான் யூஸ் பண்ணணும். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க்
ஆர் மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் லேனில். அதே மாதிரி வைரஸால் அஃபெக்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேனு நீங்கள் பென்ட்ரைவ் மூலயமா ஏதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, பென்ட்ரைவ் மூலயமா ஒரு டேட்டாவை ஒரு பிசியில் இன்னொரு பிசிக்கு நீங்கள் காப்பி பேஸ்ட் ஏதாவது பண்ணும்போது அந்த பென்ட்ரைவ் போர்ட்டு மூலயமா, யூஎஸ்பி போர்ட்டு மூலயமா உங்களுக்கு வைரஸ் ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் VLANல அதை பண்ண முடியாது. ஸோ VLANல நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த வித போர்ட்டுமே இருக்காது, எல்லாமே விர்ச்சுவலாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ நம்ம VLAN கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கவனி. ஸோ VLANல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சென்ட்ரல் ஹப்பு, அதாவது சுவிட்ச் இருக்கும். ஸோ சுவிட்சிலேருந்து நம்ம மற்ற எண்டு டிவைசஸ், அது சர்வராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். ஸோ அந்த சர்வர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFTP சர்வராக இருக்கலாம், FTP சர்வராக இருக்கலாம், DHCP சர்வராக இருக்கலாம், DNS சர்வராக இருக்கலாம், அதே மாதிரி இமெயில் சர்வராக இருக்கலாம். ஸோ எல்லா சர்வரையும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு மேனேஜபிள் சுவிட்சு கூட தான் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து அதுக்கு தேவையான சர்வீசஸை, நெட்வொர்க்கை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு அலோகேட் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னா சேம் அதே லோக்கல் நெட்வொர்க்லேயும் பண்ண முடியும். ஆனால் அதில் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ உட்காந்த இடத்துல நீங்கள் அந்த பர்டிகுலர் சுவிட்ச் போர்ட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் VLANல அதை பண்ண முடியும். ஈஸியாக உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓவரால் எல்லா பிசி, எல்லா எண்டு டிவைஸையுமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த போர்ட்டை வந்து நம்ம லாக் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு நெட்வொர்க் போகாமல் தடுக்க முடியும். அதே நேரத்தில் தேவையான ரிசோர்ஸை ஷேர் பண்ணவும் முடியும். ஸோ நம்ம இன்டர் VLANல ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்டர் VLANல பார்த்தீங்கன்னா ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் மூலயமா ரவுட்டருக்கும் சுவிட்சுக்கு இடையில் ஒரு ட்ரங்க் மோடு மூலயமா கம்யூனிகேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சில கமாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி ரவுட்டர் டு சுவிட்சு நம்ம அந்த நெட்வொர்க் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ரவுட்டர் தேவைப்படும், ஒரு சுவிட்சு தேவைப்படும். எண்டு டிவைஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், இல்லை சர்வராக இருக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி எண்டு டிவைஸ் வேணுமோ அந்த எண்டு டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம விர்ச்சுவல் லேன் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணோம். ஒன்று ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக். ஸோ ரவுட்டர் இருக்கும், சுவிட்ச் இருக்கும், எண்டு டிவைஸ் இருக்கும். இதுவே அதே சேம் விர்ச்சுவல் லேனை கிரியேட் பண்ணுறதுக்கு மல்டி லேயர் சுவிட்சு, ஸோ அதை லேயர் 2 சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நார்மல் சுவிட்சுக்கும் மல்டி லேயர் சுவிட்சுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டி லேயர் சுவிட்சில் நீங்கள் இன்டர் VLAN பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ரேஷன் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் கமாண்ட் டைப் பண்ணும்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம மல்டி லேயர் சுவிட்சை யூஸ் பண்ணுவோம். ஸோ லேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேனில் இப்போ VLAN 10ன்னு ஒரு லேன் தனியாக இருக்குது, VLAN 20ன்னு ஒரு லேன் தனியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு VLANக்கு இடையில் கம்யூனிகேஷன் நடக்காது VLANல. ஸோ இன்டர் VLANல லேனுக்கு இடையிலையும் கம்யூனிகேஷன் நடக்கும், லேனுக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ VLANல பண்ண முடியாத அந்த ஆப்ரேஷனை இன்டர் VLANல பண்ண போகிறோம். ஸோ VLANல ஒரு VLANக்குள்ளே உள்ள டிவைஸ் மட்டும் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ VLAN A, VLAN Bன்னு இருக்குது. ஸோ VLAN Aல உள்ள 3 டிவைஸ் மட்டும் ஈக்குவலாக டேட்டாவை ஷேர் பண்ணோம், கம்யூனிகேட் பண்ணும். அதே மாதிரி VLAN Bயில் உள்ள 3 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணும், ஷேர் பண்ணும். VLAN Aக்கும் Bக்கு இடையில் எந்தவித கம்யூனிகேஷனும் இருக்காது. இது VLANோட
கான்ஃபிகரேஷன். ஸோ இன்டர் VLAN என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம 2 VLANக்கு இடையில் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக், அப்படி இல்லைன்னா மல்டி லேயர் சுவிட்ச். ஸோ நார்மல் சுவிட்சை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ரவுட்டரையோ இல்லை மல்டி லேயர் சுவிட்சையோ யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான VLAN to VLAN கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது VLAN நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம்.